மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம கொண்டக்கடலை என்ற மூக்குக்கடலை தோசை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு மிகவும் எளிமையான வரையில் செய்யலாம். இது நம்ம கொண்டக்கடலை, அரிசி, வெந்தயம் இந்த 3 பொருள்களை வைத்தே இந்த தோசை செய்யலாம். இது தேங்காய் சட்னிக்கு மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட்டில் பதிவிடுங்க எப்படி இருக்குது என்பதை பற்றி. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் என்பதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதலில் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதில் 150 கிராம் மூக்கு கடலை, அதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை அடுத்தது அரிசி மூக்குக்கடலை ஊறி 6 மணி நேரம் இருக்கக்குள்ள அரிசியை 150 கிராம் அரிசியை நம்ம ஊற வச்சுடுவோம். ஏன்னா அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நம்ம கடலை ஊற வச்சு 6 மணி நேரம் கழிச்சு இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டையும் ஊற வச்சுடுவோம். இப்போ 8 மணி நேரம் ஆகிடுது. கடலை ஊறிடுச்சு, அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரே இதுவாக கொட்டி அரைக்காமல் பாதி பாதியாக நம்ம அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு மூக்கு கடலையை பாதி அளவு போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி பாதி அளவு போட்டுக்கலாம். அப்போ தான் மையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மஞ்சடிச்சு அதை ஏனத்தில் ஊற்றிக்கலாம். அதேமாரி அடுத்த பேட்ச்சு நம்ம அதேமாரி கடலையும் அரிசியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுல இதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து தோசையை ஊற்றலாம். தோசை சாஃப்டாக வரும், சுடுறதுக்கு அழகாக. நம்ம அரிசி தோசை மாவோடு இது மிகவும் நைஸாக வரும். நீங்கள் இதை செய்து பார்த்தா தான் தெரியும். இப்போ தோசை வெந்துடுது. இதை நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. அடுத்தது வெந்துடுச்சு. இதை திருப்பி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு தேங்காய் சட்னி அதில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், சுவை அள்ளும். இந்த தோசையும் மிகவும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செய்து. மேலும் மகளிர் இணைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.